திராவிட சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பஸ்ஸு, ட்ரெயின், ஃப்ளைட்டு இதில் நாம் பயணம் செய்கின்ற போது நம்மளுடைய பயண நேரத்தில் நாம் போகக்கூடிய வாகனம் எத்தனை மணிக்கு நமக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கிறது என்று 1க்கு 2 முறை தேர்வு செய்து நம்ம வீட்டிலிருந்து அந்த இடத்திற்கு போவதற்கு எவ்வளவு நேரமாகும் என்பதை கவனத்தில் கொண்டு நம்ம இலக்கை அடைய வேண்டும் என்பதுதான் இந்த பதிவின் நோக்கம். பெரும்பாலானவர்கள் அவர்கள் ஒதுக்கப்பட்ட நேரத்துக்கு வர்றதில்லை. 8 மணிக்கு வான்னா அவங்க 8:10 8:15 தான் வராங்க. சொல்லக்கூடிய காரணம் டிராஃபிக்ன்றது சென்னையில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். டிராஃபிக்னு நமக்கு தெரியும்ல. 10 நிமிஷம் பிஃபோராக போனோம்னா அந்த எவ்வளவு தூரம் நம்ம போகணுன்றத கணக்கில் வச்சு அது அவ்வளவு அந்த மாதிரி நம்ம பயணத்தை திட்டமிடுதல் பண்ணணும். வீட்டில் இருந்து நம்ம பஸ் ஏறக்கூடிய இடம், ட்ரெயின் போகக்கூடிய இடம், ஏர்போர்ட்டு எவ்வளவு தூரம் இருக்குது. ஏர்போர்ட்டை நம்ம 8 மணிக்கு இருக்கணும் நம்ம பாயிண்டில் அப்படின்னா பஸ்ஸாக இருந்தாலும் சரி, ட்ரெயினாக இருந்தாலும் சரி 15-20 நிமிஷம் முன்னாடி வர்றது ஒன்றும் கெட்டுடாது. அதுக்கேற்ற மாதிரி வரணும். அப்போ தான் நம்ம டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கும். அந்த டைம் திட்டமிடுதல் இல்லைன்னா என்னென்ன நடக்குது தெரியுங்களா? ஆட்டோவில் செல்ஃபோனை விட்டுடுறாரு. அதன் பிறகு ஃபோன் பண்ணி ஆட்டோ டிரைவர்கிட்ட சொல்லி ஆட்டோ வர வரைக்கும் பஸ்ஸு நிற்கணும். சில நேரம் ஆட்டோவில் பர்ஸை விட்டுடுறாரு, பேக்கை விட்டுடுறாரு. அதன் பிறகு அவர் கீழே இறங்கி தான் ஆகணும். அப்புறம் ஆட்டோவை தேடிட்டு அவர் ஓடணும். எந்த வாகனமாக இருந்தாலும் சரி, அது ஒரு பிரச்சனை இருக்குது டென்ஷனில். அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் டிராஃபிக்கில் பஸ்ஸு குறிப்பிட்ட நேரத்தில் நான் கம்பெனிலேருந்து 8 மணிக்கு உங்களுக்கு பஸ்ஸு வரும்னு சொல்லிட்டாங்கன்னா 8:10க்குள்ளே அவங்க படுற பாடு இருக்க. அந்த 10 நிமிஷத்தில் அவங்க 100 ஃபோன் பண்ணிவிடுவாங்க. வண்டி எங்கே இருக்குது, வண்டி எங்கே இருக்குது, வண்டி இருக்குது, ஏன் வரல, என்ன லேட்டு அப்படி. ஏங்க டிராஃபிக்கில் கொஞ்சம் வண்டி 10 நிமிஷம் என்ன பண்ணதாங்க வரும். நமக்கு முன்னாடி போகிற வண்டி போனால் தானே நம்ம போக முடியும். அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது எதுக்கு எனக்கு 8 மணிக்கு கொடுத்த, எனக்கு 8:10ன்னு கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்பார். அவருக்கு 8:10 கொடுத்தா மட்டும் 8:10க்கு போக வேண்டிய நின்றுடுமா? அப்போது இல்லை, டிராஃபிக் இல்லைன்னா அந்த டைமுக்கு வண்டி வந்துடும், 8 மணிக்கே வந்துடும். டிராஃபிக் இல்லை, நார்மலாக வண்டி போயிட்டுருக்குன்னா அவர் சொன்ன டைமுக்கு போயிடும். இப்போ மழை பெஞ்சிருக்கு, மழை இப்போன்னு கிடையாது, எப்பயுமே பொதுவாக சொல்ல வரேன். டிராஃபிக் ஆகிடுச்சின்னு சொன்னால் 10 நிமிஷம் வண்டி லேட்டாக தான் வரும். அதுக்காக நீங்கள் டிரைவரை டென்ஷன் பண்ணிவிட்டு அந்த வண்டியில் தான் நீங்கள் ஏறி உட்கார போகிறீங்க. வண்டியில் வர 50 பேரில் 20 பேர் டிரைவரை டென்ஷன் பண்ணிட்டா டிரைவர் டென்ஷனாக வண்டி ஓட்டினா என்ன ஆகும்? ஆகவே 10 நிமிஷம் லேட்டாக வரது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. வண்டி வர வரைக்கும் பொறுமை காத்து வண்டியில் ஏறணும். 2 அடுத்த ஒரு விஷயம் பார்த்தோம்னு சொன்னால் இந்த பெரிய பெரிய காமெடிலாம் நடக்கும். ஒரு 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 டிக்கெட் அதாவது ஒரு பொண்ணு பஸ் டிக்கெட் புக் பண்ணியிருக்கு. இந்த இடம்லாம் கூட சொல்ல வேணாம், ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன். பாயிண்டில் வந்து பஸ்ஸு நிற்குதுங்க. பஸ்ஸு நிற்க வச்சுட்டு பார்க்குறேன், அந்த பொண்ணு எதிரில் இன்னொரு பையனோட பேசிகிட்ருக்கு. லவர்ஸு, தப்பு இல்லை. ஆனால் பஸ்ஸு வந்துடுச்சு, வந்து பஸ்ஸில் ஏறணும்ல. அந்த பொண்ணு சொல்லுது, இந்த சிக்னலில் இருக்கிற கோச்சிக்காதீங்கண்ணா, அது 2 நிமிஷத்தில் வந்துடுவேண்ணா, 2 நிமிஷத்தில் வந்துடுவேண்ணான்னு ஃபோன் பண்ணான். இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு, என்ன நம்ம ஃபோன் பண்ணும்போது அந்த பொண்ணு எடுத்து பேசுதே, வேணும்னா இந்த திரும்ப பண்ணுறது அந்த பொண்ணு தான் எடுக்குது. சிக்னல் இருக்கிறேன்னு சொல்லுது. குறைஞ்சது ஒரு 15 நிமிஷம் கழித்து அந்த பொண்ணு தான் அந்த பஸ்ஸில் ஏறுதுன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். வடிவேல் காமெடி கூட நம்பிடலாங்க. அவ்வளோ ஒரு டென்ஷன் ஆகிடும், நம்மளுக்கு சிரிப்பு வராது இதை பார்க்கும்போது. என்னடா அப்போ அந்த பொண்ணு வந்து எது நம்ம போட்டு நம்ம தான் பார்த்துங்கிறோம், அதுக்கு தெரியாது நம்ம பார்த்துங்கிறது. அது சொல்லுது, அண்ணா சிக்னலில் லேட் ஆகிடுச்சுண்ணா, என்னண்ணா பண்ண முடியும், நீ ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிங்கிற அப்படின்னு சொல்லுது. தன்னுடைய காதலனை விட்டு வர பிரிவதற்கு மனமில்லை, அதுக்காக பஸ்ஸு நிற்க வைக்குது. சரி, இந்த ஒரு பாப்பாவுக்கு தான் நம்ம பஸ்ஸுன்னு சொன்னால் நம்ம இருந்துட்டு போகலாம், ஒரு ஆட்டோவாக இருந்து 10 நிமிஷம் வெயிட் பண்ணி போகலானோட போகலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு அடுத்து இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்லணுமே. அடுத்த பாயிண்டில் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி வண்டி எங்கே இருக்குன்னு கேட்குறாங்கல்ல. தொடர்ந்து ஒரு பஸ் பயணத்தில் பார்த்துங்க, சென்னையிலேருந்து செங்கல்பட்டு போகிற வரைக்கும் அடுத்தடுத்து பிக்கப் பண்ணிட்டு தான் போகணும். அதனால் குறிப்பிட்ட நேரத்துக்கு நீங்கள் வந்துடணும்.
டிராஃபிக் இல்லைன்னா பஸ்ஸு குறிப்பிட்ட நேரத்துக்கு உங்கள் இடத்துக்கு வந்துடும். டிராஃபிக்காக இருந்தால் கொஞ்சம் முன்ன பின்ன தான் வரும். உங்கள் பயணம் சிறப்பாக இருக்கணும்னா டிரைவரை டென்ஷன் பண்ணாமல் இருக்கணும். நீங்கள் முதல்ல நீங்கள் டென்ஷன் இல்லாமல் இருக்கணும். ரிலாக்ஸாக இருங்க. உங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து எங்கன்னா ஒரு ஓரமாக ஒதுக்கிட்டு நான் இந்த இடம் வந்துட்டேன்னு ஒரு தகவல் டிரைவருக்கு. டிரைவர் 8 10 பாயிண்ட்டு ஃபோன் எடுத்த உடனே சிலர் எடுத்த உடனே என்ன கேட்பாங்கன்னா அந்த கம்பெனி பேரை சொல்லி, ஹலோ யார், நீங்கள் முருகேசனா, உங்கள் கம்பெனி பேர் உடனே எடுத்த உடனே சொல்லுவாள். கம்பெனி பேரை சொல்லிட்டு இந்த கம்பெனி வண்டியா, உங்கள் பேர் முருகேசனா அப்படின்னு சொல்லுவார். அடுத்து என்ன சொல்லுவார், என் சீட் நம்பர் 40 சீட் நம்பர் புக் பண்ணியிருக்கேன், நான் வந்து திண்டுக்கல் போகிறதுக்கு புக் பண்ணியிருக்கிறேன், என் பேர் சீனிவாசன். இதுக்கெல்லாம் வேலையே கிடையாதுங்க. ஃபோனை எடுத்த உடனே ஹலோ அந்த கம்பெனி பேரை சொல்லி, இந்த ட்ராவல்ஸுங்களா, எதிரிலேருந்து எஸ் ஆமாங்க ஆமாம் சார், நான் இந்த பாயிண்ட்டு இங்கே நிற்கிறேன், அவ்வளோதான் போதும். இதுக்கு மேலே அங்கே ஒன்றுமே கிடையாது. பாயிண்ட்டு வந்த உடனே அந்த டிரைவர் நிப்பாட்டி உங்களை ஏற்றுறப்போ உங்கள் சீட் நம்பரில் உங்களை உட்கார வைப்பார். நீங்கள் எந்த ஏரியாவுக்கு புக் பண்ணிக்கிறீங்களோ அந்த ஏரியாவில் உங்களை வந்து அவர் இறக்கி விட வேண்டியது அவருடைய கடமை. அதனால் நாம் எதை வேணாலும் பேசணும், எதிரணி எதுக்கு வேணாலும் பதில் சொல்லி ஆகணுன்ற முடிவில் பேசக்கூடாது. ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, 8 மணிக்கு நான் கோயம்புத்தூர் புக் பண்ணிக்கிறேங்க, 8 மணிக்கு நீங்கள் கரெக்டாக வந்துடுவீங்களா அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை சார், டிராஃபிக் இல்லைன்னா 8 மணிக்கு வந்துடுவேன், டிராஃபிக்காக இருந்தால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் ஆகும் சார், கரெக்ட் டைம்லாம் மோட்டாரில் ஃபாலோ பண்ண முடியாது சார் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆஹா நீ 10 நிமிஷம் லேட்டாக வந்தால் பரவாயில்ல, வராமல் போயிட போகிற அப்படின்றாரு. ஏன் சார் இந்த மாரிலாம் சொல்கிறீங்க, வராமல் எங்கே போக போகிறேன்? இல்லைப்பா, திடீர்னு ஃபோன் பண்ணி வண்டி பிரேக் டவுன் சொல்லுவீங்க, வண்டி கேன்சல் ஆகிடுச்சின்னு சொல்லுவீங்க, அதனால தான்ப்பா நான் கேட்டுக்கிறேன் அப்படின்றார். நமக்கு வந்து இதை இவங்களுடைய மனநிலை எப்படி புரிஞ்சுக்கிறது? இவர்களுடைய அறியாமைன்னு சொல்கிறதா? இது மாதிரி பேசுகிறவங்க பெரும்பான்மை இருக்கிறாங்க. வண்டி முழுசாக போய் சேரமா அப்படின்னு கேட்பாங்க. சொன்ன டைமுக்கு போயிடுமா அப்படின்னு கேட்க தெரியாது. இவங்க கேட்குறது எப்படி கேட்குன்னா, காலையில் 4 மணிக்கு போயிடுன்னு சொல்கிறீங்க, 4 மணிக்கு கரெக்டாக போயிடுமா, ஏன்னா என் பையன் அங்கே தூங்கிட்டு இருப்பான், அவனுக்கு நான் ஃபோன் பண்ணி பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்க சொன்னோம், ஏன் பாவம் அவன் தூக்கத்தை கெடுப்பானே, நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக ஒரு டைம் சொன்னீங்கன்னா அந்த டைமுக்கு நான் அவனுக்கு சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறது தான் நல்ல நோக்கம் அது. ஆனால் கேட்குற விதம் இருக்குல்ல, அது நம்மளுக்கு எப்பயுமே ஒரு விஷயம் ஒருத்தரோட பேசுகிறப்போ, ஏங்க வண்டி கரெக்ட் டைம் போய் சேர்ந்துருமா அப்படி கேட்பாங்க. இவங்களுடைய சூழ்நிலையை சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இந்த விஷயம் இருக்குது. ஆளை வர சொல்லணும் பஸ் ஸ்டாண்டுக்கு, அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் வந்து இப்படி கேட்பார், கரெக்ட் டைம் போயிடுமா அப்படின்னு அது ஒரு மாதிரியே கேட்பார். அடுத்து என்ன கேட்பாருன்னு சொன்னால், இவர் வந்து சாப்பிடாம வந்திருக்கலாம், அல்ல எங்கன்னா சாப்பிட்ணுன்ற முடிவில் கூட வந்திருக்கலாம். அதை வண்டியில் ஏறமோ டிரைவர் கிட்ட, டிரைவர் எங்கன்னா சாப்பாட்டுக்கு நிறுத்துனீங்கன்னா நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு ஒரு பண்ணி சொன்னால், இல்லைங்க நாங்களும் தான் சாப்பிட்ணும், நான் நிப்பாட்டுவேன் சார் அப்படின்னு அவரும் சொல்ல போகிறார். ஆனால் அதை இவர் எப்படி கேட்பாருன்னா, ஏங்க வண்டி நேராக போவீங்களா, எங்கன்னா சாப்பாட்டுக்கு எதனா நிறுத்திடுவீங்களா அப்படின்னு கேட்பார். இவருக்கு நிறுத்தணும், அதை இப்படி கேட்பார். அப்புறம் டிரைவர் கண்டுவான், அவர் டென்ஷனாக தானே பதில் சொல்லுவார். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவார், அந்த ஓனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவார், உங்கள் டிரைவர் வந்து சுடுமுஞ்சாக இருக்கிறான், நான் ஒன்று சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேறேங்க. ஏங்க நீங்கள் ஒரு முறை பஸ்ஸில் ஏறி அடுத்து 10 12 மணி நேரம் கழித்து உங்கள் இடத்துல நீங்கள் இறங்க போகிறீங்க, அவ்வளோதான் நம்ம வரவு. அடுத்தடுத்து நீங்கள் வந்து நம்ம வாகனத்தில் உங்கள் ஊருக்கு போகும்போது நம்ம வண்டியில் வர போகிறீங்க, போக போகிறீங்க, நல்ல நட்பு பழகிடும். ஆனால் இதுக்குள்ளவே நீங்கள் கம்பெனியில் எத்தனையோ மெசேஜ் கம்பெனிக்கு போயிடும். ஒருத்தர் வந்து என்னை கேட்டார், நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு சொன்னார். நான் ஒரு 8 மணிக்கு வருவேன்னு சொன்னேன். அவர் எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணார், 6 மணிக்கு ஃபோன் பண்ணார். நான் 8 மணிக்கு வருவேன்னு சொன்னேன். 8 மணிக்கு உங்கள் பாயிண்ட் வருங்க, அது வரைக்கும் நீங்கள் கால் பண்ணாதீங்க, டிராஃபிக்காக இருக்கும், நானே உங்களை வந்து கால் பண்ணி கூப்பிடுங்க, நீங்கள் வந்து ஃபோன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் அதுக்குள்ளே தொடர்ந்து 15 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கார். அப்போ ஒரு கட்டத்தில் நான் என்ன கேட்டேன், ஏங்க உங்கள் டைம் 8 மணி,
6 மணிலேருந்து இது வரைக்கும் 5 ஃபோன் பண்ணிக்கிறீங்க. என்ன உங்களுக்கு தேவைப்படுது? அத சொல்லுங்க. எங்கனா போக போறீங்களா? சாப்பிட போறீங்களா? அதுக்கு கூட நீங்க ஒரு என்கிட்ட சொல்லிட்டு போய், நான் 8 மணிக்கு வந்து எனக்கு கால் பண்ணுங்க. நான் ஹோட்டலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. தப்பு என்ன இருக்கு? நீங்க என்னத்துக்கு தொடர்ந்து ஃபோன் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்டா, கம்பெனிக்கு ஃபோன் பண்ணிட்டாரு ஓனருக்கு உடனே. உங்க டிரைவர் வந்து சரியான ரெஸ்பான்ஸ் குடுக்க மாட்டேங்கிறாரு. அ சரியில்ல டிரைவரு அப்படின்னு. உடனே ஓனர் ஃபோன் பண்ணி, "ஏங்க கஸ்டமர் ஃபோன் பண்ணா அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் குடுக்க மாட்டியா? அவங்கள நம்பி தாங்க நம்ம வண்டியே ஓடுது" அப்படின்னு. இந்த வடிவேல் காமெடியில ஒரு டீ குடுக்கும்போது விஜய் வந்து சொல்லுவாருல்ல, அந்த கஸ்டமர் "என்னடா டீ கையில வச்சுக்கிறேன்னு." அவங்க இவ அவரும் ஒரு வடிவேல் தான். வந்தாரு, "நான் டீ போட்டேன். உடனே ஓடிட்டேன்பா" அவனு. "டேய்! நீ லேட்டா டீ போட்டிருப்ப கஸ்டமர குறை சொல்லாதன்னா, இப்போ வடிவேலுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? எப்படி இருக்கும்? அது மாதிரியா தான் நம்புறேன். ஓனர் இப்ப சொல்றாரு, நம்ம என்ன பண்ண முடியும்? சரி சார், நான் அடுத்த முறை பார்த்துக்கிறேன் சார். இப்படி டிரைவர்களும் மனிதர்கள் தான். நீங்களும் மனிதர்கள். உங்கள் எதிரே இருக்கக்கூடிய டிரைவர்களும் மனிதர்கள் தான். டிரைவர்கள் டென்ஷன் ஆகக்கூடாது. நம்மளுடைய பயணம் சிறப்பா இருக்கணும்னு சொன்னா, டிரைவரோட அன்பா பழகுங்க. நீங்க காசு பணம் குடுக்க வேணாம். என்ன? அன்பு என்பது ஒரு திருவள்ளுவருடைய குறள்லயே இருக்குது. அந்த குறள் எனக்கு கவனம் வரல. இருந்தாலும் அந்த அன்பு தான் முக்கியம். அன்பாக எல்லோரிடம் பயணம் செய்யுங்கள். கணவன், மனைவி, பிள்ளைகள், நண்பர்கள் எல்லாரிடத்துலயும் பேசும்போது கொஞ்சம் அன்பு கலந்த வார்த்தைய பேசுனீங்கன்னா, எல்லாமே சிறப்பா இருக்கும். நமக்கு கஷ்டம் இருந்தா கூட அத மறந்து நம்ம நல்ல நிலைமைய பயணிப்போம். உடல்ல வியாதி வராதுங்க முக்கியமா. நம்ம அன்பா, சந்தோஷமா இருந்தோம்னா, உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.